கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி வீட்டில் சரியான கலவரமாக இருக்குது. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு எப்படி நிற்கிறான் பாருங்கன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது உண்மை, நான் எந்த கோயிலில் வேணாலும் சத்தியம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. இல்லை மேடம், சந்திரா மேடம் அந்த மாடியில் இலக்கட்டு இருக்குது எடுத்துகிட்டு வான்னு சொன்னதுனால தான் நான் போய் இலக்கட்டு எடுக்கிறதுக்கு அந்த ரூமுக்கு போனேன்னு சொல்கிறாங்க கார்த்தி. நான் உங்ககிட்ட எந்த வேலையும் சொல்லலையே, நான் ஒன்றும் இலக்கட்டு எடுத்துகிட்டு வரதெல்லாம் சொல்லலை. நீயா ஏதோ தப்பு செஞ்சு போட்டு நீ என் பேரில் பழிய தூக்கி போடுறேன்னு கேட்குறாங்க சந்திரா. நீங்களும் ஏங்க இப்படி போய் பேசுறீங்க? நீங்க தானே இலக்கட்டு எடுத்துட்டு வர சொன்னீங்க, அதனால தானங்க நான் மாடிக்கு போனேன். இப்போ என்ன நீங்க மாற்றி பேசுறீங்கன்னு காட்டி கேட்குறாங்க. இவன் சொல்றதை நம்பாதக்கா, இவனுக்கு என்ன கண்டாலே ஆகாது, அதான் நேரம் பார்த்து இப்போ என் பேர்ல பழி தூக்கி போடுறாங்கிறாங்க. இவன் இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துட்டு இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதும் இவன் நல்லவன் மாதிரி எப்படி நடிக்கிறான் பாரு. ஆயாவும் நல்லவங்க மாதிரி பேசுறாங்க. ஆமா மேடம், இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா? இவன் கண்டிப்பா செஞ்சாலும் செஞ்சிருப்பா, இவனை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஆனா இந்த விஷயத்துல உண்மை இல்லாம இருக்காதுங்கிறாங்க மாயா. நல்லா பொய் சொல்ற பத்தி கத்து வச்சிருக்கான் பாருன்னு ஆளுக்கு பேசிக்கிறாங்க. அத்தே, சிலம்பத்து பேர்ல எந்த தப்பும் இருக்காது, இந்த பொண்ணு தான் வீணால சிலம்பு பேர்ல தப்பு சொல்லுது. நீங்க நம்பாதீங்க தேன்னு மயில் சொல்றாங்க. எங்க நீங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? என்ன நடந்ததுன்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி மயில அதட்டுறாங்க. அங்க வந்திருந்த ஒரு பெரியவங்க சொல்றாங்க, ஏமா இந்த பொண்ணு ஒரு மாதிரி சொல்லுது, டிரைவர் ஒரு மாதிரி சொல்றாரு, ஆனா இது என்ன உண்மைன்னு நமக்கும் தெரியல, இதை தீர விசாரிச்சாதாம உண்மை தெரியும். மாயா எப்படி இவனை விரட்டலாம், ஒருவேளை பஞ்சாயத்துல வச்சு இவனை ஊரை விட்டு விரட்டிடலாமா, இதுதான் நல்ல ஐடியான்னு நினைச்சுக்கிட்டு மாயா எல்லாரும் முன்னாடி சொல்றாங்க. இவன் செஞ்ச தப்புக்கு நம்ம பஞ்சாயத்தை கூட்டணும் மேடம், பஞ்சாயத்து கூட்டி அங்க விசாரிச்சா தான் இவ எல்லா உண்மையும் சொல்லுவாங்கிறாங்க. நீங்க எல்லாரும் சொல்றதுனால பஞ்சாயத்தை கூட்டுவோம், அங்க வச்சு விசாரிச்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. எல்லாரும் கேட்ட மாதிரி பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. அங்க கார்த்தியை கொண்டு நிக்க வைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அம்மா, என்னதான் இருந்தாலும் எல்லாரும் பஞ்சாயத்தை கூட்டினாலும் அப்பவும் முடிவு நீங்க தானே சொல்ல போறீங்க, நீங்களே உட்காந்து தீர்ப்பை சொல்லுங்கம்மான்னு சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி மறுக்கிறாங்க. இல்ல இந்த பிரச்சனையில என் வீடு சம்பந்தப்பட்டிருக்கு, அதனால நானே இதுக்கு தீர்ப்பு சொன்னா சரியா இருக்கு, குற்றம் சாட்டப்பட்டிருக்குது என் வீட்டு டிரைவர், நானே தீர்ப்பு சொல்ல முடியாதுங்கிறாங்க. அம்மா, அப்படின்னா உங்களுக்கு எதிராக இங்க தீர்ப்பு சொல்றதுக்கு வேற யாருமா இருக்காங்கன்னு அங்க பெரியவங்க கேட்குறாங்க. அதுவும் உங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்றதுக்கு இங்க யாருக்கு தகுதி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கான தகுதியும் அதிகாரமும் ஒருத்தருக்கு மட்டுமே இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படியா, அது யாருன்னு கேட்குறாங்க. அப்படி ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப கருணையானவர், ஆனா தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சா கடுமையா தண்டிப்பார். அதுவெல்லாம் கூட தேடி வந்தாலும் அதையெல்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு அவரோட தொகுதியில ராஜா மாதிரி கம்பீரமா இருக்காரு. அவர் பேரை சொன்னாவே அவங்க ஊர்ல எல்லாரும் எழுந்திருச்சு நிற்பாங்க. மறுமுனையில போன்ல பேசினா கூட எழுந்திருச்சு நின்று தான் பதில் பேச. அப்படிப்பட்ட பெரிய மனுஷன் தான் அவர் யார் தெரியுமாங்கிறாங்க. அம்மா, நீங்க சொன்னா தான் எங்களுக்கு தெரியும், சொல்லுங்கம்மான்னு கேட்குறாங்க. அள்ளிக்கொலை ஜமீன் வாரிசு ஆள வந்தா அள்ளிக்கொளத்தை சுத்தி இருக்கிற அத்தனை ஊர்க்காரரும் அவரோட வாக்கு தான் வேத வாக்கு. எம்எல்ஏ பதவி தாரேன், அமைச்சர் பதவி தாரேன்னு சொன்ன அத்தனை பதவியும் தூக்கி போட்டுட்டு நான் என் ஊருக்கு ராஜாவாவே இருக்கிறேன். பரிசுத்தமா தெளிவா அப்பல் கற்று இல்லாத நல்ல மனுஷன். அம்மா, ஆளவந்தான் ஐயாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஆனா அவர் நம்ம ஊருக்கு வருவாருங்களா? அதுவும் அள்ளிக்குளத்தை விட்டு வெளியே வர்றது அபூர்வம்னு சொல்லுவாங்களேம்மா. மற்ற யார் கூப்பிட்டாலும் வரமாட்டாரு, நான் கூப்பிட்டா கண்டிப்பா வருவார். ஏன்னு கேட்டா அவருக்கு என் மேல அவ்வளவு பாசம். என் மேல பாசம் இருக்கிறதுனால தான் அவர் வர்றாரு. ஒருவேளை பஞ்சாயத்துல தீர்ப்பு என் பக்கம் சாயிற மாதிரி இருந்தா அவரோட தராசு என் பக்கம் சாயவே சாயாது. எப்போ நியாயம் எதுவோ அது மட்டும்தான் பேசுவார். தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் நியாயம் எந்த பக்கமோ அதை மட்டுமே பேசுவார்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. இந்த பக்கமா எல்லாரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. ஐயோ, அவரா வந்து தீர்ப்பு சொல்ல போறாரு, ஐயோ பொம்பளை விஷயத்துல தப்பு நடந்திருந்தா நிச்சயமா அவரு தண்டனை கொடுக்க தயங்கவே மாட்டார். ஒருத்தன் இப்படி தப்பு பண்ணதுக்கு மரத்துல கட்டி வச்சு அடியா அடிச்சாரு. அது மட்டும் இல்ல, சாவடியில கட்டி வச்சு பொம்பளைங்க கையால் தொடப்பத்தாலேயே அடிக்க வச்சுட்டாரு. இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து என்ன தீர்ப்பு சொல்ல போறாரோன்னு ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. வந்து கார் விட்டு இறங்குறாங்க. சாமுண்டீஸ்வரி அவங்க பக்கமா போய் வரவேற்கிறாங்க. வாங்க ஐயா, நீங்க வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. ஆமா, நீ நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன், உங்க அருளாலையும் ஆசீர்வாதத்தாலையும் நல்லா இருக்கேங்கிறாங்க. நம்ம ஆசீர்வாதம் எதுவும் கிடையாது, நம்மளுக்கு மேல ஒரு ஆத்தா இருக்கா பாரு, அவ கொடுக்குற ஆசீர்வாதம் தான். ஐயா, வெளியில நீங்க எங்கேயுமே வராத, நீங்க இன்னைக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, வந்ததுல ரொம்ப சந்தோஷம் ஐயாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என்னமா இருக்கு, என் குடும்ப விஷயத்துல நானே தீர்ப்பு சொன்னா அது நல்லா இருக்காது, நீங்க வாங்கன்னு கூப்பிட்ட பாத்தியா, அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறாங்க அளவந்தான். அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணா இருந்துகிட்டு எல்லாம் சாதிக்கிற எங்க அம்மாவும் அப்படிப்பட்ட அம்மா தான். எங்க அம்மாவுக்கு அப்புறம் நான் பாக்குற பொண்ணு நீ தான், அதனாலதான் நீ கூப்பிட்டதும் நான் சரின்னு சொல்லிட்டேங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமுங்க ஐயா, வாங்கன்னு கூப்பிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமா, எல்லாரும் நமக்காக காத்திருக்காங்க, நாம யாரையும் காக்க வைக்க கூடாது, சரி வாமா போலான்ட்டு போறாங்க. அளவந்தான பார்த்ததும் அங்க இருந்த எல்லாரும் மரியாதையோடு எழுந்திருச்சு நிக்கிறாங்க. அவரும் போனதும் நான் அளவந்தான், நான் என்னைக்குமே உண்மை நேர்மை மட்டுமே மதிக்கிறவ, அதனாலதான் நான் என்னைக்குமே நான் பேசுறது உண்மையா இருக்கணும்னு அந்த ஆதிபராசக்தி கிட்ட வேண்டிக்கிறேன். போய் சில நேரத்தில் ஜெயிக்கும், ஆனால் என்னைக்கும் உண்மைதான் நிலைக்குது. நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், அதனால என் முன்னால் எல்லாரும் உண்மையை பேசணும்னு நான் நினைக்கிறேன். இதில் பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்கவும் அந்த பொண்ணு நான் தாங்கிறாங்க. சரி, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எது நடந்ததோ அந்த உண்மையை மட்டும் நீ சொல்லுன்னு கேட்குறாங்க. அளவந்தான், ஐயா, சாமுண்டீஸ்வரி அம்மா வீட்டில் நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ பாத்ரூம் போகலாம்னு மாடியில் இருந்த பாத்ரூமுக்கு தான் அங்கே போனேன். அங்கே போகும்போது என் பின்னாடியே வந்து இந்த டிரைவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான்னு சொல்லி நீலுக்கு நேர் விடுறாங்க அந்த அம்மா. எப்படியோ இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன். சரி, இதை பஞ்சாயத்தில் வச்சு
வச்சு பேசிக்கலாம்னு சொன்னாங்க. ஐயா எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, ஆனா இந்த உண்மை வெளியில தெரிஞ்சா என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க முன் வரமாட்டாங்க. நீங்க தான் ஏன் நல்ல தீர்ப்பு சொல்லணும்னு அந்த பொண்ணு அழுகுறாங்க. ஏப்பா இந்த குற்றச்சாட்டுக்கு நீ என்னப்பா பதில் சொல்றேன்னு கேட்கறாங்க. நான் கேட்ட கேள்விக்கு கார்த்தி பதில் சொல்றாங்க. ஐயா நான் எந்த தப்புமே சொல்லல, இவங்க சொல்ற மாதிரி அங்க எதுவுமே நடக்கலப்பா. நீ எதுக்குப்பா அந்த ரூமுக்கு போனேன்னு கேட்கறாங்க. அளவன் தான் நானா அந்த ரூமுக்கு போகல, சந்திரா மேடம் சொல்லித்தான் அந்த ரூம்ல போய் நான் இலக்கட்டு எடுக்க போனேங்கிறாங்க கார்த்தி. சந்திராங்கிறது யாருங்கிறாங்க. ஐயா நான் தாங்க ஐயா, நான் சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சிங்கிறாங்க. நீ யாருங்கிறதெல்லாம் இங்க அனாவசியம், நடந்தது என்னவோ அதை மட்டும் சொல்லுங்கிறாங்க. அளவன் தான் ஐயா இவனுக்கு நான் எந்த வேலையும் வைக்கல, இவனுக்கு எனக்கு முன்விரோதம் இருக்கு, அதனாலதான் என்ன பழி வாங்கறதுக்கு இப்ப இந்த விஷயத்துல என்ன இழுத்து விடுறான் பாருங்கிறாங்க சந்திரா. நீ என்னப்பா சொல்றேன்னு கேட்க அவங்க சொன்னதுனாலதான் நான் மேல போனேங்கிறாங்க கார்த்தி. ஐயா இவனை நம்பாதீங்க, இவன் வீட்லயும் இதே போய் தான் சொன்னா, இங்கேயும் இதே போய் தான் சொல்றான். இவனோட நோக்கமே என்னையும் எங்க அக்காவையும் பிரிக்கணுங்கிறதா இவனோட நோக்கம். ஐயா நான் அந்த வீட்டுல இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல, தொடர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு இவங்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு கார்த்தின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு அபாண்டமான பழியை போட்டு அங்கிருந்து என்னை துரத்த பாக்குறாங்க. குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும், என் பேரு சிவனாண்டி, நானும் இந்த ஊர்க்காரன் தாங்கிறாங்க. அப்படியா சரி சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்கிறாங்க. அளவன் தான் ஐயா இவனை எத்தனை தடவை கேட்டீங்கனாலும் குற்றத்தை ஒத்துக்க மாட்டான், எந்த குற்றவாளி தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறான் சொல்லுங்க. கல்யாணமாகாத பொண்ணு பஞ்சாயத்துல வந்து என்கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்கிட்டான்னு சொன்னா அது உண்மை இல்லாம போகுமா? இங்க பாருப்பா நீ சொல்றத விஷயத்த கேட்டு அதுல ஆராய்ஞ்சுதான் நான் தீர்ப்பு சொல்ல வந்திருக்கேங்க. ஐயா புரியுதுங்க ஐயா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த சாமுண்டீஸ்வரி எதுக்கு எடுத்தாலும் வாய் கிளிய பேசுவாங்க. இப்போ அவங்க வீட்டுல ஒருத்தர் வேலை செய்யறவன் இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கானே, இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க இவங்க? சாமுண்டீஸ்வரி இதுக்கு நீ என்ன விளக்கம் சொல்ல போறேன்னு ஆள வந்தான் கேக்குறாங்க. ஐயா எங்க வீட்டுல என்னையும் சேர்த்து 6 லேடிஸ் எங்க வீட்லயே தான் தங்கியிருக்கா, ஆனா ஒரு நாள் கூட யாருக்கிட்டையும் தப்பா நடந்துக்கிட்டதே இல்லை, தப்பான பார்வை கூட பார்த்தது இல்லை, எல்லாருக்கிட்டையுமே மதிப்பா மரியாதையா தான் நடந்துருக்கான். இப்போ இவன் ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்றதை எங்கனால நம்பவே முடியலைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதியே எழுந்திருச்சு பதில் சொல்றாங்க. ஐயா என் பேரு ரேவதி, எங்க வீட்டுல நாங்க பொண்ணுங்க 4 பேர் இருக்கோம், எப்பவுமே இந்த டிரைவர் எங்களுக்கு பாதுகாப்பா தான் இருந்திருக்காரே தவிர எங்க கிட்ட எப்பவுமே தப்பா நடந்துக்கிட்டதும் இல்லை, தப்பா பேசுனதும் இல்லை, தப்பான பார்வை கூட பார்த்தது இல்லை. அப்படி இருக்கும்போது இதுல ஏதோ சதி இருக்கு, தீர விசாரிச்சிங்கன்னா உண்மை தெரிய வருங்கிறாங்க ரேவதி. மயிலும் கார்த்திக்காக சப்போர்ட் பண்றாங்க. ஆமாங்க ஐயா எங்க வீட்டு டிரைவர் ரொம்ப நல்லவர், இவங்க ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு இப்படி தப்பான பழிய போடுறாங்கன்னு சொல்றாங்க மயிலு. ஐயா குடும்பமே சேர்ந்து அவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க பாருங்க, நம்ம வீட்டு வேலைக்காரன் செஞ்சது வெளியே சொன்னா தப்புன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாமே மூடி மறைச்சு பேசுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவனாண்டி. ஏ சிவனாண்டி என்ன இந்த விஷயத்துல நீ குளிர்காயலான்னு பாக்குறியா? ஆமா நீ எதுக்கு தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல வந்து தலையிட்டு மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும், அதுக்காக தான் நான் வந்து பேசுறேங்கிறாங்க சிவனாண்டி. ஐயா நீங்க தான் எனக்கு நீதி சொல்லணும், சம்பந்தப்பட்டவன் பெரிய இடத்து டிரைவருங்கிறதுனால அவங்க எல்லாருமா சேர்ந்து மூடி மறைக்க பாக்குறாங்கன்னு சொல்றாங்க அந்த பொண்ணு. தான் நியாயத்து பக்கம் இருக்கணும்னு நீலிக்கு நேர்படுறாங்க. இந்த பொண்ணு சொல்றதை வச்சு டிரைவர் தப்பானவன்னு சொல்ல முடியாது. சரி இவங்க 2 பேர் ரூமுக்குள்ள போனதை யாராவது பார்த்த சாட்சி இருக்கான்னு கேக்குறாங்க. ராஜா முன்னால வந்து இவங்க 2 பேர் ரூமுக்குள்ள போனதை நான் பார்த்தங்க ஐயாங்கிறாங்க. முதல்ல இந்த பொண்ணு ரூமுக்குள்ள போச்சு, அடுத்தது இந்த டிரைவர் அவங்க பின்னாடி ரூமுக்குள்ள போனதை நான் என் கண்ணால பார்த்தேங்கிறாங்க ராஜா. சிவனாண்டிக்கு இதுதான் நல்ல சான்ஸ் நினைச்சுக்கிட்டு ஐயா இப்ப சாட்சி சொன்னது வேற யாரும் இல்ல சாமுண்டீஸ்வரியோட புருஷன். இப்போ அவங்க வீட்டுல இருந்தே ஒரு சாட்சி கிளம்பி இருக்குது, இப்ப என்ன சொல்ல போறாங்க இந்த சாமுண்டீஸ்வரின்னு கேக்குறாங்க சிவனாண்டி. இப்ப வாச்சும் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற மாதிரியாவது நடந்துக்குவாங்களா? ராஜா சொன்னதா மயில்னால ஏத்துக்கவே முடியல. மாமா ஏன் மாமா இப்படி சொன்னீங்க, சிலம்ப பத்தி நமக்கு தெரியாதா? நம்ம வீட்டுல இருக்கிறவனை பத்தியே நமக்கு தெரியாமையா போச்சு மாமா, அது யாருன்னு தெரியுமா அப்படின்னு மயில் சொல்ல வரும்போது அதை பத்தி எதுவும் சொல்லாதீங்கிறாங்க கார்த்தி. யாருன்னு நினைச்சு மாமா இப்படி சொன்னீங்க, தெரியாம பேசுறீங்கன்னு சொல்றாங்க மயிலண்டீஸ்வரி. உன் புருஷன் அந்த பையனுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காரு, உன் புருஷன் பொய் சொல்றவரா இல்ல உண்மையை பேசுவாரான்னு கேக்குறாங்க. என் புருஷன் எப்பவும் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. இவன் தப்பு செஞ்சாங்கிறது உண்மையாயிடுச்சு, அதனால இவன் அந்த வீட்டுல மட்டும் இல்ல இந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுங்கிறாங்க சிவனாண்டி. ஏப்பா தம்பி இதுக்கு நீ ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு கேக்குறாங்க ஆளவந்தான். ஆமாங்க ராஜராஜா ஐயா பொய் சொல்ல மாட்டாரு, அவர் சொன்னது உண்மைதான், அவர் பார்த்தது என்னமோ உண்மைதான், ஆனா நான் தப்பு பண்ணலைங்க ஐயா அதுதான் உண்மைங்கிறாங்க கார்த்தி. சாமுண்டீஸ்வரியும் அவங்க பொண்ணு ரேவதியும் இவன் நல்லவன் கண்ணியமானவன் சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே அவங்களுக்குள்ள அவனை பத்தின அபிப்பிராயத்தை வச்செல்லாம் ஒரு முடிவு சொல்ல முடியாது. அவன் ஒரு நல்லவன் நம்பலாம், ஒரு தப்பு நடக்குதுன்னா அவன் நல்லவன் வச்செல்லாம் எந்த ஒரு நீதியும் சொல்ல முடியாது. அங்க என்ன நடந்ததுன்னு மட்டும்தான் பார்க்கணும். முதல்ல இந்த பொண்ணு உள்ள போயிருக்கா, அதுக்கப்புறம் இவன் உள்ள போயிருக்கான். ராஜராஜன் சாட்சியில இது தெளிவா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு பொண்ணு ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு நான் நம்புறேன். அதனால சாமுண்டீஸ்வரியா தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னா நீ என்ன சொல்லுவேன்னு கேக்குறாங்க. அவனை இந்த வீட்டை விட்டும் ஊரை விட்டும் துரத்திடுவேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரியா சொன்ன சாமுண்டீஸ்வரி, இனிமே இவன் அந்த வீட்லயும் இருக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டும் போயிடணும், இதுதான் நான் அவனுக்கு கொடுக்குற தண்டனைன்னு ஊருக்கு முன்னாடி பஞ்சாயத்துல ஆள வந்தான் தீர்ப்பு சொல்லிடுறாங்க. இந்த தீர்ப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்ப கார்த்தி என்ன பதில் சொல்ல போறாங்கிறத நாளை சொல்ல பார்க்கலாம்.